உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்படியே சாயல்ல என்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சு. வேற எந்த வித்தியாசமும் தெரியலையே. என்ன மாதிரி இன்னொருத்தவங்க இருப்பாங்கன்னு என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. இப்போ நான் ஏன் உங்களை கம்பல் பண்ணி கூப்பிட்டேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். என் அம்மா குணமா இருந்தாங்கன்னா நான் உங்களை இந்த ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்கவே மாட்டேன். அம்மா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. மெடிசனால அவங்கள பிழைக்க வைக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்போ நீங்க மனசு வச்சாதான் அவங்கள காப்பாற்ற முடியும். எனக்காக இல்லைனாலும் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காகவாது நீங்க இந்த புடவையை கட்டிக்கிட்டு தீபாவை என் கூட வரணும். இப்போ அவங்க உயிர் உங்க கையில தாங்க இருக்கு. சார், உங்க சிச்சுவேஷனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் ஐ அம் ரியலி ஹெல்ப்லெஸ். உங்க கூட என்னால வர முடியாது. ரோட்ல மயங்கி விழுந்த என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்துனீங்க, அதுக்கு தேங்க்ஸ். ஆனா என்னோட சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சாரி, என்னால வர முடியாது. இன்னும் பெட்டரான ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிட்டு போய் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்க அம்மாவை குணப்படுத்த பாருங்க. நானும் கடவுள்கிட்ட அவங்களுக்காக வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சாரி சார், என்னோட முடிவை நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இனிமே நீங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ண வராதீங்க. முதல்ல போய் உங்க அம்மாவை குணப்படுத்த பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். தீபாங்கிற பேஷண்ட்டுக்கு இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் பில் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் பே பண்ணிடுறேன். சார், அது அவங்க டிஸ்சார்ஜ் ஆகுறப்ப தான் சார் சொல்லுவோம். இல்லை, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் போகணும். நீங்க அப்ராக்சிமேட்டா எவ்வளவு வரும்னு சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். ஓகே சார், செக் பண்ணிட்டு சொல்றேன் சார். சார், டோட்டலா 48,000 இருக்கு சார். ஓகே, நான் கார்டில் பே பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். எனக்கு நீங்க இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. சார், ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி நாங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது சார். இல்ல, புரியுது. ஆனா அவங்க கிட்ட சுத்தமா காசு இல்ல. இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஒரு ஹெல்ப்பா தான் கேட்கிறேன். சார், நீங்க இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டதால நான் பண்றேன் சார். தேங்க்யூ. ஓகே சார். ஸோ தீபா இங்கே தான் இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கார்த்திகிட்ட நாம தான் அவளை கொல்ல பார்த்தோங்கிற மேட்ரு சொல்லியிருப்பாளா? ஒன்றுமே புரியலையே. எனிவே, அவள் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து. அவள் கதையை இப்பவே முடிச்சிட வேண்டியதுதான். டாக்டர், ஐசியூல இருக்கிற அபிராமி அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு தூக்கி போடுது. என்னன்னு வந்து பாருங்க டாக்டர். அப்படியா? வாங்க போலாம். டாக்டர், சிஸ்டர், டாக்டர். சாரி, ப்ளீஸ் வெயிட். என்னப்பா, மீனாட்சி சொன்ன மாதிரி உங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? நர்ஸ் வேகமா போய் டாக்டர் கூட்டு வராங்க. நர்ஸ் எதுவும் சொல்லாம போறாங்க. ஏய், நாச்சியாவுக்கு என்னடா ஆச்சு? உடம்பெல்லாம் தூக்கி போடுதுடா. அவளை பார்க்கவே கஷ்டமா இருக்குடா. பா, நீங்க இதெல்லாம் பார்க்காதீங்கப்பா. மனசு கஷ்டப்படுவீங்கப்பா. பேசாம உட்காருங்கப்பா. ஏய், நாச்சியாவை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கடா. பா, அம்மாக்கு எதுவும் ஆகாதுப்பா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்ப்பா. அத்தை நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு எப்படி இப்படி ஆயிருக்கும்? தெரியல மீனாட்சி, டாக்டர் வரட்டும் கேட்போம். டாக்டர், டாக்டர், என் ஒய்ஃப்க்கு என்னாச்சு? அவங்களுக்கு திடீர்னு பல்ஸ் ரேட் டவுன் ஆகி பிபி அதிகமாயிருச்சு. ஹார்ட் பீட் கூட ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ அவங்க ஹெல்த் எல்லாமே அப்நார்மலா இருக்கு. இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆனா இது டெம்பரவரி ரிலீஃப் தான். பர்மனண்டா அவங்க குணமாகணும்னா தீபா வந்தாதான் முடியும்.
டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட போன்ல கார்த்தியோட நல்லா பேசினாங்களே, அதுக்குள்ள எப்படி அத்தியோட ஹெல்த் கண்டிஷன் இவ்வளவு மோசமா இருக்கும்? உங்களுக்கு அவங்க ஹெல்த் கண்டிஷனை பத்தி முழுசா தெரியல. அவங்கள பார்க்கறதுக்கு வெளியே நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனா மனசுக்குள்ள வேதனையை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வலி வேதனை தான் உடம்புல இப்படி பிரச்சனையா வெளிப்படுது. இதெல்லாம் சரி பண்ணணும்னா தீபா வந்தாதான் முடியும். அவங்க இன்னும் வரலையா? இன்னும் வரல சார். ஆனா சீக்கிரமா கார்த்தி அவளை கூட்டு வந்துருவா சார். ஃபோன் பண்ணி அவங்கள சீக்கிரமா வர சொல்லுங்க. இங்க உங்க அம்மா இருக்க கண்டிஷனையும் சொல்லுங்க, இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிரும். ஆனந்த், கார்த்திக் ஒரு ஃபோன் போடுறா. அம்மா இருக்கிற நிலைமையை சொல்லி தீபா உடனே கூட்டு வர சொல்றா. சீக்கிரம் சரிப்பா, பண்ணுங்க. இப்பவே கால் பண்றேன். நீங்கள் கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்துக்கு ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுப்பா. அவசரத்துக்கு அவனை போன்ல கூட பிடிக்க முடியலையே. அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. கார்த்தி தீபாவோட வந்துருவான். உங்க சிச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்க முடியுது, பட் ஐ அம் ரியலி ஹெல்ப்லெஸ். உங்க கூட என்னால வர முடியாது. நம்ம பிரச்சனையை இவ்வளோ தூரம் எடுத்து சொல்லியும் அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. தீபா கிடைச்சிட்டாங்கன்னு வேற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோம். இப்போ தீபாவை கூட்டிட்டு போய் அங்கே நிறுத்தலைன்னா அம்மாவை எப்படி காப்பாத்துறது? வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. என் அம்மா எப்படியாவது குணமாயிரணும். கடவுள் தான் காப்பாற்றணும். ஓகே சிஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ, தீபாங்கிற ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஆமா இருக்காங்க மேடம். அவங்கள நான் பார்க்கணும். எந்த ரூம்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க யாரு? நான் அவ ஃப்ரெண்டு, அதான் பார்க்கணும். கொஞ்சம் இருங்க மேடம், செக் பண்ணி சொல்றேன். சரி, ஓகே. ஹலோ. சொல்லுமா. ஐயோ, என்ன போலீஸ் வந்திருக்காங்க? ஆனா இவங்க நம்ம ஊர் போலீஸ் மாதிரி தெரியலையே. அந்த தீபாவை கொன்னதுல இருந்தே எந்த போலீஸை பார்த்தாலும் பயமாவே இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.